யோ சமூகம் என்னங்க நீ எங்க சட்டத்துக்கு உட்பட மாட்டேங்கிற. சின்ன சின்ன பயல்கள் எல்லாம் சோசியல் மீடியால எங்களை வச்சு செய்யறானுங்க. நீ அதை ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு 20 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ற. இல்லனா நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். சரி சரி பண்ணலாம். வேற வேலை இல்ல இவங்களுக்கு. பெரிய பெரிய நாடுகளே சும்மா இருக்காங்க. இந்த டவுன்லோட் நாடுக்கு 1000 ரூல்ஸ். திஸ் இஸ் மை பிராண்ட் நியூ கார் அண்ட் திஸ் இஸ் மை பிராண்ட் நியூ ஹவுஸ். கொய்யால டேய் நாங்கலாம் வேலை இல்லாம வருமானம் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா நீ கரப்ஷன் பண்ணி கொள்ளையடிச்ச காசுல கும்மாளமா இருக்கியோ. இருடா உங்களை வச்சு செய்யற #nepokids atrocity. என்ன நம்மளே சோசியல் மீடியால கலாய்க்கிறானுங்க. எப்போ இத கவனிச்சியா? கவனிச்சேன் விடு நான் பாத்துக்கிறேன். யோ சமூகம் உன்கிட்ட எங்க கவர்மெண்ட் எங்க சட்டத்துக்கு உட்பட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொன்னா நீ பெப்பர பேன் இருந்திருக்கிற. இன்னைக்கு இந்த நண்டு சிந்துங்கெல்லாம் எங்களை போட்டு பொழந்துட்டு இருக்கானுங்க. இனிமே உன்னை விடுறதா இல்ல. உன்னோட எல்லா ஆப்பும் பேன் பண்றோம். இது ரொம்ப தப்பு. இது ரொம்ப ரொம்ப தப்பு. உங்க கரப்ஷனையும் நீங்க பண்ற கூட்டையும் பேசினா சோசியல் மீடியாவே பேன் பண்ணுவீங்களோ? இத வன்மையா கண்டிச்சு நாங்க எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்றோம். இது ப்ரொடெஸ்டா? யோ மிலிட்டரி அடிச்சு பத்தி விடுதுங்களா? மறந்து பிடிச்சா காலையிலே சுடு போயிடுங்க. ஓகே சார். இங்க பாருங்க உங்க எல்லாருக்கும் வார்னிங் கொடுக்கறேன். ஒழுங்கா கலைஞ்சு போயிருங்க. இல்ல சுற்றுவேன். இது சுடுவியா? அந்த கரப்ட் பொலிட்டீஷியனுக்கு நீ காடா? சும்மா பூச்சாண்டி வேலை காமிக்காத. எங்களால போக முடியாது. முடிஞ்சா சுடு. இது வேலைக்காகாது. ஆபீசர்ஸ் டேக் பொசிஷன். ஷூட். தோழனே யோ அமைதியா போராட்டம் பண்ணிட்டு இருந்தவங்கள ஏன் சுட்டு கொன்ன? 19 பேரை கொண்டிருக்கீங்களா கொலகார பாவிங்களா? யோ மிலிட்டரி ஏன் அத்தனை பேரை கொன்ன? நீங்க தான் சார் சுட சொல்லி உத்தரவு கொடுத்தீங்க. அட பாவி அதுக்காக கொல்லுவியா? வெறும் கண்ணீர் போய் கொண்டு மட்டும் வீசு. துப்பாக்கி எல்லாம் வேணாம். ஓகே சார். இவனுங்க ஊழல தட்டி கேட்டா நம்மளே கொள்ளுவானுங்களா? ஆளுங்கட்சி எதிர்கட்சி எவனையும் விடாதீங்கடா. கடிங்கடா தம்பிங்களா. இருங்கப்பா தப்பு என் மேலதான். அந்த துப்பாக்கி சூட தடுத்துருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். இறந்தவங்க வீட்டுக்கு நஷ்டஈடு கொடுத்துடுறோம். நானும் பதவி விலகுறேன். இப்பெல்லாம் சொன்னா விட்டுருவோமா? அடிச்சு கொல்லுங்கடா. என்ன விட்டுருங்க. இங்க பாருங்க இளைஞர்கள் கோரிக்கையை நிறைவேற்றுறோம். சோசியல் மீடியா பேனை லிஃப்ட் பண்ணிடுறோம். நானும் பதவி விலகிடுறேன். இப்போவாவது கலவரத்தை நிப்பாட்டுங்க ப்ளீஸ். அதெல்லாம் பண்ணா விட்டுருவோமா? இந்த ஆளு அடிச்சு மூஞ்ச உடைங்கடா. யோ மிலிட்டரி ஹெலிகாப்டர் கொண்டு வாயா. பொய்யால தப்பிச்சிட்டான்டா. அதுவும் ஹெலிகாப்டர்ல எங்க வரி பண்ண தானே அது. இதுதான் கரெக்ட். இந்த ஊழல்வாதிகளுக்கு இனிமே எங்க ஆட்சியில எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கும். அடுத்து உங்க ஆட்சி. நீ ஏன் ஒரு ஊழல் பெருச்சாலி? நீ அவங்கள பேசுறியா? இந்த ஆளு அடிச்சு வாய் கிளிங்கடா. இது பத்தாது. கவர்மெண்ட் ஆபீஸ் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு கொடுத்துங்கடா. அந்த பார்லிமெண்டே கொடுத்துங்கடா. சோனே நேபாளி சோனே. ஓ பாலஞ்சி வாங்க வாங்க. எங்க நேபாள் நாட்டின் அடுத்த பிரைம் மினிஸ்டர் நீங்க தான். ஆன்லைன் போல் நடத்தப்பட்டு இளைஞர்கள் நீங்களே திருமதி கார்த்தியை இன்ட்ரிம் பிஎம் எலக்ட் பண்ணிருக்கிறீங்க. என்னது நாங்க எப்ப எலக்ட் பண்ணோம்? இன்ட்ரிம் பிஎம் எலக்ட் செய்யப்பட்ட நான் நம்ம நாட்டு நலனுக்காக சிலவற்றை செய்ய வேண்டியிருக்கு. இறந்த 19 பேரையும் தியாகிகள் என அறிவிச்சு அவங்க குடும்பத்தாருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். சூப்பர். அதே சமயம் பொது சொத்தை நாசம் பண்ணி எரிச்சவங்க, பொருட்களை களவாண்டவங்க, சமூக விரோதிங்க இவங்க எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும்.